அனைவருக்கும் வணக்கம். நான் மதன். என்னுடைய ட்வின்ஸ் கொலைகளுக்கு தங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளோட ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்பிள் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ஸ்மார்ட் வாட்ச். இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து இந்த ஹை எண்ட் மாடலான அல்ட்ரா 2 அப்படிங்கிற ஒரு மாடலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாடலை பார்த்துட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி ரிவ்யூ பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட்டுமே நான் வந்து சேலில் தான் வாங்கினேன். உங்களுக்கு நான் ஏற்கனவே ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் காமிச்சேன் என்னோட போன வீடியோவில். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலில் போட்டிருந்தாங்க. அதனால் சேலில் இப்போ ரொம்ப கம்மியாக இருந்தனால தான் இதை வாங்கினேன். இதோட விலை டீட்டெயில் நான் உங்களுக்கு என்னன்றதை நான் சொல்கிறேன். அந்த வீடியோட எண்டில் வந்து அந்த விலை டீட்டெயிலாம் போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெஷின் சொல்லிட்டு ஒரு ஆத்தரைஸ்டு ஸ்டோர் தான் அது. ஸோ அந்த கம்பெனிலேருந்து தான் அதை வாங்கியிருக்கேன். நான் முன்னாடி வாங்கின ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் மெஷின்ஸ்லேருந்து தான் வாங்கினேன். இது வந்து ஆப்பிளோட ஆத்தரைஸ்டு செல்லர் தான். ஸோ அதனால் அது வந்து டூப்ளிகேட்டாக இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. இது ஒரிஜினல் தான். ஸோ அதனால தான் நான் அவங்கள்ட்ட வாங்குறது. இதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுதாங்க பாக்ஸ். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே வந்து இந்த பாருங்கள் பாலித்தீன் பேக், இந்த பபுள் பேக் மாதிரி வந்து இருக்குது, ஏர் பேக்கு. ஸோ இதையும் இதை போட்டு பேக் பண்ணி பக்காவாக அனுப்பிச்சிருக்காங்க. இதுதான் அந்த பேக்கேஜ். ஸோ இது வந்து பில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதுதாங்க இந்த பேக்கிங்கு. இங்கே பாருங்கள், இதில் போட்டுருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து அதில் எம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸை நம்ம வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ள என்னென்ன வச்சிருக்காங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இது பாருங்கள், இது இப்படி நம்ம எடுத்துட்டு இதையும் இது இப்படி ஓப்பன் பண்ணிட்டு, இதுதான் அவங்களோட ரெகுலர் பேக்கிங். இப்படி தான் இருக்கும். வாட்ச்னாலே இந்த மாதிரி தான் பேக்கிங் இருக்கும். ஸோ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணிட்டு இதையும் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இந்த இது போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டலாக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்வியூல காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கேட்டலாக்ல பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க என்னென்ன ரேப் கலர் அண்ட் மாடல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் டீடைல் போட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய எல்லா ஃபங்க்ஷன்ஸு, அந்த பட்டன்ஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, எல்லா டீட்டெயிலுமே இந்த கேட்டலாக்ல இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா நைஸா இருக்கு, லுக்ஸா இருக்கு, ரொம்ப லுக்கா இருக்கு. இதோட கேரண்டி கார்டு எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு இது டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 2 பாக்ஸா வச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஸ்ட்ராப்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்ச். ஸோ ரெண்டுமே இருக்குது இதில். ஸோ இதை எடுத்துட்டோம்னாக்கா இது தனித்தனியாக தான் எப்பயுமே இப்படி வைப்பாங்க. அவங்களோட பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராப் தனியாக வச்சிருப்பாங்க, அந்த வாட்சோட கேஸ் மட்டும் தனியாக வச்சிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம இதுல இருந்து ஒண்ணா எடுத்து பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ராப்பை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். சோ பாருங்க, இந்த இடத்துல இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. சோ இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம இப்போ எடுத்துடணும். இப்படி ஓப்பன் பண்ணா இதுலயுமே பாருங்க நல்லா பிரிண்ட் பண்ணி ஒரு அட்டை வச்சிருக்காங்க. சோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பாருங்க, இதுதான் அந்த ஸ்ட்ராப். இந்த ஸ்ட்ராப்போட பேர் பாத்தீங்கன்னாக்கா ஆல்பைன் லூப்னு சொல்லுவாங்க. சோ அதான் நான் வாங்கியிருக்கிறேன். சோ நீங்க என்ன நிறைய மாடல் வந்து ஸ்ட்ராப் வந்து நிறைய இருக்கு. சோ எது வேணாலும் மாத்திக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கு, டைட்டானியத்துல இருக்கு, கோல்டு கலர் வேணும்னா கோல்டு கலர்ல இருக்கு. உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் நீங்க வந்து ஸ்ட்ராப் வந்து நீங்க மாத்திக்கலாம். ஸ்போர்ட்ஸ் லூப் இருக்கு, அதாவது ஸ்ட்ராப் இருக்கு. சோ அது மாதிரி நிறைய இருக்கு. நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம். எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து இதோட பேஸாக வர்றது ஆல்ஃபைன் லூப்னு போட்டிருந்தேன். ஸோ அதனால் இது வந்திருக்கு. அது எப்படி ஹூக் பண்ணுறது, எப்படி கட்டுறதுன்றதுக்கான அந்த இதெல்லாம் இதை கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த பாருங்க, இதை அப்படியே எடுத்துட வேண்டியது. ஸோ அப்படி இழுத்தாலே வந்துடுது. ஸோ இது மாதிரி ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ண வச்ச மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இந்த பாருங்க, இது இப்படி உள்ள விட்டு இப்படி மாட்டிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொசிஷன் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட வேண்டியிருக்கும். ஸோ இந்த 2 ஹூக்கும் வந்து வாட்சில் போய் உட்காந்துரும். கேஸில், இந்த வாட்சோட கேஸ்ல போய் இப்படி உட்காந்து இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இந்த 2 சைடும் போட்டுருவோம். இப்படி போட்டுருவோம், 2 சைட்லையும் இப்படி போட்டிருப்போம். ஸோ நம்ம வந்து கரெக்டாக உட்காந்தோம்னா எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த லூஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நீங்கள் அதை சுற்றி இதில் இப்படி திருப்பி எடுத்துகிட்டு போய் நீங்கள் இந்த ஹூக் பண்ணி மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான் இது. நல்லா இருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ராப்பும் குவாலிட்டியாக தான் இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ இது எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வாட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி வாட்ச்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். இந்த பாருங்க, இதை அப்படி ஓப்பன் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த சைடும் ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம. ஸோ இந்த பாக்ஸை வந்து இப்போ எடுத்தோம்னா பாருங்க, ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுதாங்க அந்த அல்ட்ரா 2 வாட்ச். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சார்ஜர் வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சார்ஜர். டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், டைப் சி இருக்கு. இது வந்து மேக்னெட்டிக். இது ஸோ இது நம்ம கேஸ் மேலே வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி எல்லா மாடலுமே இப்போ அப்படி தான் வருது. மேக்னெட்டிக் டைப் சார்ஜர் தான். எதுவுமே டேரெக்டாக நீங்கள் பின்லாம் சொருக வேண்டியதில்லை. ஸோ அதே டைப் தான் இதுவும். அந்த வயர் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கு. ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். இது நம்பிச்சிருக்காங்க. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் அந்த மெயின், இதுதான் பிரைன். ஸோ இது வந்து அந்த கேஸ் நல்லா சாலிடா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இது எப்படி வச்சிருக்காங்கன்றத பார்ப்போம். இது எப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இது பாருங்க, சூப்பரா இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து கேஸோட கவர் நான் எடுத்துட்டேன். இந்த நான் உங்களுக்கு இந்த ஓவர் ஹெட் வியூல காமிக்கிறேன் பாருங்க. சூப்பரா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா அருமையா இருக்கு. ஸோ இந்த பாருங்க, சைடில் இந்த பட்டன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னென்னன்றது நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்றேன். இந்த சைடில் ஒரு பட்டன் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு, மைக்ரோஃபோன் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் வந்து டைட்டானியம் மெட்டீரியல். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு குயிக்காக நான் சொல்லிடுறேன். சூப்பரா இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸ்ட்ராப் நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்பெசிஃபிகேஷனை குயிக்காக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த 2 சைடு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராப். இதுதான். ஸோ நம்ம கைக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்ட்ராப்பை வந்து நம்ம போட்டுக்கணும். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இல்லைன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம். ஸோ இதை வந்து அப்படி சொருனே போய் உட்காந்துக்குச்சு. ஸோ அதே மாதிரி இதை எடுத்து இதையும் எடுத்து அவ்வளோதான். நீ பாருங்க,
அப்படின்னு சும்மா லாக் பண்ணுறது தான். அப்படி போய் உட்காந்துச்சு பாருங்கள், ஈஸியாக உட்காந்துச்சு. இதை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்படி இழுத்து நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்படி லெஃப்ட்டில் தான் போடுவேன், எனக்கு இதுதான் இங்கே வசதி. இதை எடுத்து வச்சுருவோம். இருங்க, இதை கழட்டிட்டு எவ்வளோ உங்களுக்கு லூஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு கையில் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் கொண்டு வந்து இங்கே பாருங்கள், இந்த இதை வந்து நம்ம இதுக்குள்ளே விட்டு அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு தெரியுது எப்படி கட்டியிருக்கேன்னு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள். இது பார்க்கறதுக்கு பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இது வந்து ப்ளூ கலர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதாவது இந்த ஆல்ஃபைன் லூப்பில் ப்ளூ கலர் எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லைட் ப்ளூ மாதிரி இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. ஸோ இப்போ இதை எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு இதில் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் நான் குயிக்காக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோட ஐஃபோனை வச்சுக்கிறேன். ஸோ என்னோட ஐஃபோன் இங்கே இருக்குது, நீங்கள் ஓவர்வியில் பார்த்தீங்கன்னா தெரியுது ஐஃபோன் இங்கே இருக்குது. ஏற்கனவே இதை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஸோ இதை வந்து இதோட நம்ம பேர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பேர் பண்ணுறது என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணுறேன். இது பாருங்க, ஆப்பிள் சிம்பிள் வந்துருச்சு. ஸோ இது ஆன் ஆகுது. இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ லோ பேட்டரின்னு காமிக்குது. வாட்ச் வந்து சார்ஜ் பண்ண சொல்லுது. ஸோ இது வந்து ரொம்ப லோ பேட்டரியாக இருக்குது, அதனால் சார்ஜ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா இதை வந்து நம்ம சார்ஜ் பண்ணுவோம். பேக்கிங்லாம் நல்லா பக்காவாக தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எடுக்கிறதுக்கே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒயர்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இப்போ வந்து ஐஃபோன் வந்து பக்கத்தில் எடுத்துகிட்டு சொல்லுது. இதில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து க்ளோஸாக கொண்டு வந்து அது வந்து பேர் பண்ண சொல்லுது. நான் அந்த ஐஃபோன் எடுத்துகிட்டு போகிறேன். ஆப்பிள் வாட்ச், யூஸ் யுவர் ஐஃபோன் டு செட் அப் த ஆப்பிள் வாட்ச், கண்டினியூ. இங்கே பார்த்தீங்களா, செட்டப் ஃபார் மைசெல் இல்லைனா ஃபேமிலி மெம்பர்னு கேட்டிருக்கு. பார்த்தீங்களா, அதை ஸ்கேன் பண்ண சொன்னிச்சு. ஸ்கேன் பண்ணோடனே வந்து செட்டப் ஆப்பிள் வாட்ச்னு வருது. ஸோ செட்டப் பண்ணுவோம். நீங்கள் லெஃப்ட்டில் கட்டுவீங்களா ரைட்டில் கட்டுவீங்களான்னு கேட்குது. நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே பாருங்கள், லெஃப்ட்டில் கட்டுவீங்களா ரைட்டில் கட்டுவீங்களான்னு கேட்குது. நான் எப்பயுமே லெஃப்ட்டில் தான் கட்டுவேன். ஸோ லெஃப்ட்டில் தான் இருக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக. ஸோ கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ சார்ஜ் பண்ணிட்டு இருக்கனால என்னால் ஃபுல்லாக அந்த சென்டருக்கு கொண்டாட முடியல, கொஞ்சம் சைடாக இருக்கும். நான் வந்து அதை எடிட்டிங்கில் சரி பண்ணிக்கிறேன். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் போட்டுருக்காங்க. ஸோ வந்து நம்ம அதை அக்ரி பண்ணிடுவோம். கிரியேட் ஏ பாஸ்கோட்னு வந்துருக்கு. ஆப்பிள் வாட்ச் பாஸ்கோட் கேட்குது. ஆட் அ லாங் பாஸ்கோட், டோன்ட் ஆட் கிரியேட் அ பாஸ்கோட். ஸோ ஜஸ்ட் கிரியேட் அ பாஸ்கோட் பண்ணிக்கலாம் நம்ம, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, இந்த இதில் நான் கிரியேட் போட்டோன்னா இதில் வந்துருச்சு. ஸோ இதில் நீங்கள் வந்து நம்பர் போடணும். நம்பர் போட்டேன். இங்கே வந்து போல்டு டெக்ஸ்ட் அண்ட் சைஸ், இதோட போல்டு டெக்ஸ்ட் சைஸ் கேட்குது. எந்த சைஸ் எந்த அளவுக்கு வேணும்னு இங்கே பாருங்க, நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணால் இங்கேயும் காமிக்குது, இதுலேயும் இன்க்ரீஸ் ஆகுது, உடனே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். பாருங்க, நான் ஃபுல்லாகவே வச்சுட்டேன். ஸோ கண்டினியூ. இப்போ ஷேர்டு செட்டிங், ஆப்பிள் வாட்ச் ஷேர் செட்டிங்ஸ் வித் ஃபோன், எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் ஷேர்டு செட்டிங்ஸ் கேட்டிருக்கு. நம்ம ஓகே கொடுத்துடலாம். பர்சனலைஸ் ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த், கண்டினியூ. ஆக்டிவிட்டி, இது ஆக்டிவிட்டிலாம் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம், அதனால நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ ஒர்க் அவுட் ரூட் ட்ராக்கிங்லாம் போட்டிருக்கு, டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஸ்லீப், செட் அப் த ஸ்கெடியூல், ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கெட் நோட்டிஃபிகேஷன் அபவுட் யுவர் ஹெல்த், ரெண்டுமே ஆனில் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆர் யூ டேக்கிங் தீஸ் ஹார்ட் மெடிகேஷன் போட்டு கார்டியோ ஃபிட்னஸ் எஸ்டிமேட்ஸ் கேன் பி அஃபெக்டட் பை சர்டன் ஹார்ட் மெடிகேஷன், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், பீட்டா பிளாக்கர்ஸ் அப்படிலாம் போட்டிருக்காங்க. ஐம் நாட் டேக்கிங் தீஸ் மெடிசன்ஸ், அதை போட்டிருக்கேன். அதுதான் இருக்குது டிஃபால்ட்டாக. நான் ஓகே. அப்புறம் சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எமர்ஜென்சி SOS, இதை நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கலாம். அப்புறம் செல்லுலார் செட்டப், ஓகே, அதை நான் வந்து இப்போ செட் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. பட் ஓகே, ஐ ஜஸ்ட் கண்டினியூ. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். டபுள் டேப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் தம் டுகெதர் ட்வைஸ் to answer a call, reply to messages, to see your smart tag and more. Okay, continue. Action button, set up later nu போட்டுறேன். Depth app can automatically open underwater and இது don't open automatically. Diving safety, continue. Find my watch, enable find my watch. ஓகே. ஸோ இது மாதிரி எல்லா செட்டிங்ஸும் நம்ம பண்ணணுங்க வாட்சில். ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணால் தான் நம்ம வந்து எல்லாமே இதாகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்பிள் பே NFC இதெல்லாம் இந்த ஸ்கிப் போட்டுறேன். இதில் வழியாக நான் பே பண்ண மாட்டேன். அவ்வளோதாங்க. வெல்கம் டு ஆப்பிள் வாட்ச், டன். ஃபேஸஸ் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ மாடல் அல்ட்ரா தான் இருக்குது இதில். ஸோ அதே இருக்குது. ஸோ அதே இருக்கட்டும் இப்போதைக்கு. இங்கே பாருங்கள், இதில் வந்து ஸ்டார்ட்னு சொல்லுது, ஸ்டார்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா குயிக்காக நம்ம வந்து என்னோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துடலாம். வாட்சோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஏதாச்சும் நான் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதனால தான் அதுக்கு இது கேட்குது. ஸோ ஓகே. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து செல்லுலார் மாடல், அல்ட்ரா 2னாலே உங்களுக்கு செல்லுலார் மாடல் தான் வரும். பேஸ் மாடலே செல்லுலார் தான். செல்லுலார் இல்லாமல் வெறும் GPS உள்ள மாடல் இதில் கிடையாது. மற்ற மாடலில் இருக்குது. பட் இதில் அல்ட்ரா 2னாலே இது ஹை எண்ட் மாடலு, விலையும் ஜாஸ்தி. பேசிக் மாடலே வந்து செல்லுலார் தான். நீங்கள் வேற மாடல் இல்லை. அல்ட்ரா 2 இது ஒரே ஒரு மாடல் தான். அதில் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராப் மட்டும் தான் வேற மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து குயிக்காக இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, இதோட கேஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் கேஸ் கிரேட் ஃபைன் சொல்கிறாங்க. அதில் வந்து நேச்சுரல் கலர் இருக்குது, பிளாக் கலர். இப்போ புதுசாக அந்த பிளாக் கலர் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. முதல்ல நேச்சுரல் மட்டும் தான் இருந்தது. இதோட
இதோட சைஸ் அண்ட் வெயிட் பார்த்துடலாம். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 49 mm சொல்றாங்க. இதோட விட்த் பார்த்தீங்கன்னா 44 mm. இந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா 14.4 mm சொல்றாங்க. இதோட பிக்சல் பார்த்தீங்கன்னா 410/502 பிக்சல்னு சொல்றாங்க. டிஸ்ப்ளே ஏரியா வந்து 1185 mm² சொல்றாங்க. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 61.4 கிராம். பிளாக் எடுத்தீங்கன்னா ஏன்னா அது கொஞ்சம் பெயிண்டிங் ஏதோ எக்ஸ்ட்ரா அப்ளை பண்றாங்க, அதனால பார்த்தீங்கன்னா 61.8 கிராம், அதாவது 0.4 கிராம் எக்ஸ்ட்ரா வருது. டசன்ட் மேட்டர், அது நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா 130 to 210 mm ரிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது 130 mm வந்து 210 mm வரைக்கும் நம்ம வந்து இந்த ரிஸ்ட்ல வந்து ஃபிட் ஆகும் அந்த டைமென்ஷன் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஹார்ட்வேர் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னா பார்த்துடலாம். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்க பாட்டத்தில் இருக்கு பார்த்தீங்களா, நான் ஸ்க்ரீன்லையும் போற அந்த பிக்சர் அப்பதான் உங்களுக்கு கிளியரா தெரியும். பாட்டத்தில் ஒரு மைக்ரோஃபோன் இருக்கு, அதே மாதிரி இந்த டாப்ல ஒரு மைக்ரோஃபோன் இருக்கு. ஸோ 2 மைக்ரோஃபோன் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பட்டன், அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பீக்கர். இங்க இருக்கிறது வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர், இந்த இடத்துல ஸ்பீக்கர் இருக்கு, இது ஆக்ஷன் பட்டன். ஸோ இந்த சைடில் அவ்வளோதாங்க இருக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பேர் டிஜிட்டல் கிரவுன் சொல்றாங்க. இந்த சென்டர்ல ஒரு சென்சார் வச்சிருக்காங்க, சென்டர்ல ஒரு மைக்ரோஃபோன் இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு கேஜ் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த கேஜ் வந்து டெப்த் கேஜ்ங்கறாங்க. வாட்டருக்குள்ள போனாக்கா அந்த டெப்த்தை வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஒரு கேஜ் இருக்கு. வாட்டர் டெம்பரேச்சர் சென்சாரும் அது பண்ணும். ஸோ அது 2 இருக்கு. இது வந்து ஒரு சைடு பட்டன் சொல்றாங்க. ஜிபிஎஸ் ஆண்டனா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த சர்க்கிளா அந்த ஒரு மாதிரி காடி கொடுத்த மாதிரி பாருங்க, இது வந்து ஜிபிஎஸ் ஆண்டனான்னு சொல்றாங்க. கிளாஸ் கீழே ஒரு வரம்பு, கீழே ஒரு வரம்பு மாதிரி இருக்கு, அது வந்து ஜிபிஎஸ் ஆண்டனான்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஜிபிஎஸ் ஆண்டனாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுல கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமைசபிள் ஆக்ஷன் பட்டன் இருக்கு. இதுல நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆக்ஷன் பட்டனை. டிஜிட்டல் கிரவுன் வித் ஹாப்டிக் ஃபீட்பேக் இருக்கு. இதுல சைடு பட்டன் கொடுத்துருக்காங்க, டபுள் டேப் கெஸ்டர் இருக்கு. ஸோ டபுள் டேப் கெஸ்டர்ங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபேமஸ் கையில் கட்டிட்டு நீங்க ஃபோன் எடுக்கணும்னா கூட, ஃபோன் அட்டன் பண்ணணும்னா அப்படி பண்ணீங்கன்னா போதும், எடுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா மெசேஜ் பார்க்கலாம், இப்படி செஞ்சுட்டே இருக்கும். இந்த மாதிரி இப்படி 2 டபுள் டேப் பண்ணணும். டபுள் டேப் பண்ணி இப்படி விட்டீங்கன்னாக்கா நம்ம அடுத்தடுத்த ஆக்ஷன் இது செய்யும். ஸோ அந்த மாதிரி நீங்க போய் கையில் போய் தள்ளணும். இப்போ இந்த கையில் ஏதாச்சும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த கையில் போய் நீங்க டச் பண்ணி அதை நீங்க வந்து எடுக்க தேவையில்லை. ஸோ இந்த கையில நீங்க இப்படி பண்ணீங்கன்னா போதும், அதை எடுத்துரும், ஃபோன் எடுத்துரும். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு அட்வான்ஸ் இது கொடுத்துருக்காங்க. இப்போ ஸோ அதை எப்படி நம்ம செஞ்சு பார்ப்போம். சிப்பு பார்த்தீங்கன்னாக்கா S9 கொடுத்துருக்காங்க. S9 சிப்பு வித் 64-bit டுவல் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4 கோர் நியூரல் இன்ஜின், 64 GB கெபாசிட்டி இருக்கு. இதோட ஸ்டோரேஜ் கெபாசிட்டி 64 GB இருக்கு. அது மோர் தென் எனஃப் ஆக்சுவலா. இதுல சென்சார் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சென்சார் கொடுத்து வச்சிருக்காங்க. சென்சார் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கல் ஹார்ட் சென்சார் இருக்கு, 3rd ஜெனரேஷன் ஆப்டிக்கல் ஹார்ட் சென்சார் இருக்கு, டெம்பரேச்சர் சென்சார் இருக்கு, பிளட் ஆக்சிஜன் சென்சார் இருக்கு, டெப்த் கேஜ் 1 மீட்டர் அக்யூரசி, வாட்டர் டெம்பரேச்சர் சென்சார், கம்பாஸ், ஆல்வேஸ் ஆன் ஆல்டிமீட்டர், ஹை ஜி ஆக்சலரோமீட்டர், ஹை டைனமிக் ரேஞ்ச் கைரோஸ்கோப், ஆம்பியன் லைட் சென்சார். இவ்வளவு சென்சார்ஸும் இதுல வச்சிருக்காங்க. அப்புறம் ஹெல்த் அண்ட் வெல்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதுல என்னென்ன பண்ண முடியும்னா பிளட் ஆக்சிஜன் ஆப் இருக்கு, இசிஜி ஆப் இருக்கு, சைக்கிள் ட்ராக்கிங் ஆப் வித் ரெஸ்ட்ரோபெக்டிவ் ஓவலேஷன் எஸ்டிமேட்ஸ் இருக்கு, ஹார்ட் ரேட் ஆப் இருக்கு, ஹை அண்ட் லோ ஹார்ட் ரேட் நோட்டிபிகேஷன் இருக்கு, இர்ரெகுலர் ரிதம் நோட்டிபிகேஷன் இருக்கு, மெடிகேஷன்ஸ் ஆப் இருக்கு, அப்புறம் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் ஆப் வித் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ட்ராக்கிங் இருக்கு, நாய்ஸ் ஆப் இருக்கு, அப்புறம் ஸ்லீப் அண்ட் இன்க்ளூடிங் ஸ்லீப் ஸ்டேஜஸ். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா ஆல்வேஸ் ஆன் ரெட்டினா LTP02 OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபிளாட் ஷேப்பர் கிறிஸ்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப் டு 3000 nits. இதுதான் இருக்குது பெஸ்ட். எந்த வாட்சுமே இது வரைக்கும் அந்த மாதிரி கொடுக்கல. 3000 nits எந்த வாட்ச்லயுமே கிடையாது ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்த வரைக்கும். இப்போ 1-2 தான் வர ஆரம்பிச்சிருக்கு, ஏன்னா இதை காம்படிட் பண்றதுக்காண்டி. இது வரைக்குமே வந்து இவங்க தான் ஹையஸ்ட் 3000 nits. நீங்க மத்த இதே இதுல வந்து ஆப்பிள்லயே மத்த மாடல் எடுத்தீங்கன்னா 2000 nits வரைக்கும் தான் இருக்கு. இது 3000 nits. நீங்க எவ்வளவு வெயிலா இருந்தாலும் ஹை பிரைட்னஸ் ஃபுல் பிரைட்னஸ் கிளியரா பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு 3000 nits கொடுத்துருக்கிறது உண்மையிலே ஒரு அட்வான்டேஜ் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 nit மினிமம் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 326 பிக்சல்ஸ் per inch இதனுடைய பிரைட்னஸ். நைட் மோட் வந்து யூசிங் மாடல் அல்ட்ரா ஆர் வே ஃபைண்டர் வாட்ச் ஃபேஸ். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மைக்ரோஃபோன் இருக்கு, 3 மைக்ரோஃபோன், அரே பீம் ஃபார்மிங் அண்ட் வின் நாய்ஸ் மிட்டிகேஷன் இருக்கு, டூயல் ஸ்பீக்கர் இருக்கு, மீடியா பிளேபேக் இருக்கு. பவர் அண்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா மல்டி டே பேட்டரி லைஃப்னு சொல்லிட்டு 36 hours நார்மல் யூஸ்னு சொல்லியிருக்காங்க. அப் டு 72 hours வந்து லோ பவர் மோட்ல சொல்றாங்க. ஸோ பில்ட் இன் ரீசார்ஜ் லித்தியம் அயன் பேட்டரி இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜ் கேபிள் இருக்கு, அப் டு 80% சார்ஜ் வித்தின் 1 hourல 80% சார்ஜ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து OS 11 கொடுத்துருக்காங்க, வாட்ச் OS 11 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கீப் ஆன் அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இதுல ஒர்க் அவுட் ஆக்டிவிட்டிஸ் எக்கச்சக்கமான ஒர்க் அவுட் ஆக்டிவிட்டிஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நான் அதெல்லாம் படிச்சேன்னா டைம் போயிடும். நான் ஸ்கிரீன்ல போறேன், போய் பாத்துங்க. இதுல சேஃப்டி வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி SOS இருக்கு, இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி காலிங் இருக்கு, சைரன் இருக்கு, கிராஸ் டிடெக்ஷன் இருக்கு, ஃபால்ட் டிடெக்ஷன் இருக்கு, லாஸ்ட் எமர்ஜென்சி கால் அவைலபிலிட்டி வே பாயிண்ட் இருக்கு, நாய்ஸ் மானிட்டரிங் இருக்கு, பேக் ட்ராக் இருக்கு. டியூரபிலிட்டி பாத்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் 100 மீட்டர் அண்டர் ISO ஸ்டாண்டர்ட் 100 மீட்டர் வரைக்கும் இதை எடுத்துட்டு போக முடியும்னு சொல்றாங்க. இது வந்து IP68 தான். இது டஸ்ட் ரெசிஸ்டன்ட் IP60X அண்டர் IEC. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கியூபா டைவ் வந்து 40 மீட்டர் வரைக்கும் போலாம்ன்றாங்க. டெஸ்டட் டு MIL ஸ்டாண்டர்ட் 8 and H ன்னு சொல்றாங்க. ஹை டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் ஷாக், இம்மர்ஷன், ஃப்ரீஸ் வித் தா, ஐஸ் அண்ட் ஃப்ரீசிங், ரெயின் அண்ட் ஷாக், எல்லா கண்டிஷனுக்கும் ரஃப் அண்ட் டஃபா போட்டு நீங்க அடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா LTE அண்ட்
UMTS, L1 + L5 precision, dual frequency GPS GLONASS இது எல்லாமே இருக்குது. Wi-Fi 4 இருக்குது, Bluetooth 5.3, செகண்ட் ஜென்ரேஷன் அல்ட்ரா வைட் பேண்ட் சிப்பு, ஆப்பிள் பே, ஜிம் ஃபிட் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஆப்பிள் பே வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இங்கே. ஸோ தேவைப்படுறாங்க நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்க, ஆட்டோ ஆன்சர் கால், நீங்கள் வந்தோடனே நீங்கள் டக்குன்னு அதை ஆட்டோ ஆன் ஆகி நீங்கள் பேசலாம், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த மாதிரி நீங்கள் வாய்ஸ் டிக்டேஷன் கொடுத்தீங்கன்னா அதை டெக்ஸ்ட்டாக மாற்றும். இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் வருதுன்னு வச்சிங்கன்னா ரிப்ளை பண்ணாக்க நீங்கள் வாய்ஸ் சொன்னீங்கன்னா போதும், அதை ரெக்கார்ட் பண்ணி அப்படியே டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணி. ஸோ நீங்கள் போய் டைப் பண்ணிட்டு இருக்க வேண்டியது. ஸோ டைம் சேவிங் நிறையா இருக்குது. ஸோ இதோட என்ன என்வரான்மெண்ட் கண்டிஷனில் யூஸ் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. ஆன் ரிஸ்ட் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் -20 55 டிகிரி வரைக்கும், ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் 0 to 35, நான் ஆப்ரேட்டிங் ஸ்டோரேஜ் வந்து டெம்பரேச்சர் வந்து -20 to 45, டைவ் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து 0 to 40 டிகிரி செல்சியஸ், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 5% to 90%, நான் கண்டென்சிங், ஆப்ரேட்டிங் ஆல்டிடியூட் வந்து -500 மீட்டர்லேருந்து 9000 மீட்டர் ஹைட் ஆப்ரேட்டிங் ஆல்டிடியூட் சொல்கிறாங்க. ஸோ 9000 மீட்டர் வரைக்கும் இது ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஹில்ஸ் பிளேஸ் இதெல்லாம் போனீங்கன்னாக்கா நீங்கள் ஆல்டிடியூட் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதில் வந்து நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இது சேலில் போட்டிருந்தாங்க. ப்ரைஸ் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், நீங்கள் அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இங்கே மலேசியாவில் சேலில் போட்டிருந்தனால அதை வாங்கினேன். ஸோ இது வந்து இந்தியாவில் வந்து இன்னும் விலை அதிகமாக தான் இருக்குது, விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னாக்கா ஆப்பிள் வாட்ச் வாங்கிக்கலாம். இந்த வாட்ச் தான் வாங்குங்கிறதுல உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி லோ எண்ட் இருக்குது. ஏன்னா SE மாடலும் இருக்குது. ஸோ அந்த மாடலும் வாங்கிக்கலாம். SE மாடல்லே பார்த்தீங்கன்னாக்கா GPS இருக்குது, செல்லுலாரும் இருக்குது. GPS மட்டும் உள்ளது கம்மியாக இருக்கும், செல்லுலார் கொஞ்சம் காசு கூட இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஃபோன் இல்லாமல் வெளியே போயிட்டீங்கன்னா, அந்த வாட்சோட போகிறீங்கன்னா கூட அந்த ஃபோனை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அதுதான் செல்லுலாருங்கிறது. ஸோ அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. அது உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இது சேலில் போட்டதுனால எனக்கு ஒரு ஆசை, சரி ஆப்பிள் வாட்ச் வாங்கணும், அதனால் வாங்கினேன். சரி உங்களுக்கு காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். உங்களை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.